இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை மைண்ட் கண்டிஷனிங் பண்ணிவிடுவேன். நம்முடைய மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா இஸ் த மேன் ஆஃப் நோ மூடு. அவருடைய மூடை நாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான். ஹீ இஸ் அ லீடர். இப்படின்னா நம்மளை கோவப்படுத்திடுறாங்க, இப்படின்னா சிரிக்க வச்சிடறாங்க, இப்படின்னா அழ வச்சிடுறாங்க, இப்படின்னா ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. 10 வருஷம் ஒரு ஆம்பளை கிட்ட தோத்துருச்சிங்க ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்காமல் ஏமாற்றிட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா அவங்ககிட்ட, அவன் ஒரு பிச்சைக்காரன், அவங்ககிட்ட என்னம்மா நீ பார்த்த, இவ்வளோ காசு இழந்திருக்க, உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போனால் கையில் குழந்தை இருக்குது, அதுவும் பெண் குழந்தை, நீ பார்த்துக்கிறது இல்லையாம்மா? அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் தாங்க இன்றைக்கும் எனக்கு அதிருது. அவர் என்ன பதில் சொன்னால் தெரியுமா? நான் கைவிடப்பட்டு, கணவனால் கைவிடப்பட்டு நான் நிற்கின்ற பொழுது அவர் தான் என்கிட்ட அன்பாக பேசினார். என்னப்பா பேசினார்? சாப்பிட்டியா என்று கேட்டார். சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு 10 வருஷம் கொடுப்பியா நீ? இப்போ ஏதோ ஒரு இடத்துல மிஸ்ஸிங் ஆகுதுல்ல. அப்போ நாம் படித்த படிப்பு, கற்ற கல்வி, பெற்ற ஆளுமை வெறும் மார்க் ஷீட்டில் இருக்கிறதா? கிடையாது. உங்கள் குழந்தை ஸ்மார்ட்டாக வளர்றானான்னு பாருங்கள், ஒழுக்கமாக வளர்றான்னு பாருங்கள், அறத்தோடு வளர்கிறானான்னு பாருங்கள், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறான்னு பாருங்க. நான் தெரிஞ்ச ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் இன்னைக்கு. தெரிஞ்ச கேஸ் ஸ்டடி. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார். ஒரு பக்கவாதம் வந்த ஒரு பெரியவர், பக்கத்தில் அவங்க மனைவி, திடீர்னு அந்த மனைவிக்கு நெஞ்சு வலி எழுந்திருச்சு. அந்த அம்மா சொல்லுது, பக்கத்து ரூமில் மருந்து பெட்டியில் ஆஸ்பிரின் இருக்குது, எடுக்கணுங்கன்னு சொல்லுது. இவருக்கு கை கால் விழுந்திருக்கு. இவர் தன்னுடைய பையனை கூப்பிடுறார். அவன் குரல் கேட்டாலும் வரலிங்க. இது அந்த தந்தை தந்த வாக்குமூலம். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அவன்கிட்ட சொல்லாதீங்க, அவன் உதவி செய்ய மாட்டான். சொல்லிட்டு இறந்துருச்சு அந்த அம்மா. எனக்கு தெரிஞ்ச கேஸ் ஸ்டடி. அம்மா அப்பா என்றால் பதற வேண்டாமா? ஆசிரியர் என்றால் பணிவு வேண்டாமா? ஆசிரியரிடத்தில் பணிவு இருக்கிறதா பிள்ளைகளுக்கு? அந்த பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியும், உங்களிடத்தில் தான் சொல்ல முடியும். இவங்க பெயிண்ட் அடித்து அனுப்புவாங்க, நீங்கள் மழை பெய்ய வச்சு நனைய வச்சு அனுப்புவீங்க. இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் 2 பேரும் கைகோர்க்க வேண்டும். இந்த குழந்தைகள் கிட்ட நான் ஜோக்காக தான் சொல்லுவேன் இதை. இப்போ முதல்லலாம் நான் லீவ் லெட்டர் எழுதும் பொழுது நம்ம எழுதுவோமா லீவ் லெட்டரை? எப்படி? ஆஸ் ஐ எம் suffering from fever, I request grant me 2 days leave. Yours? பயந்து போய் ஸ்டேட்மெண்ட் மாத்துறாங்க பின்னால். எல்லாரும் ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி. நாமெல்லாம் என்னையா எழுதணும்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு எழுதணுமா இல்லையா? இப்போ எழுதுறது இல்லை. ஏன் தெரியுமா? ஈ முன்னால் வருமா, ஐ முன்னால் வருமானு பிரச்சனை. என்ன பாப்பா? ட்ரூலினா எவ்வளோ ட்ரூவோ அவ்வளோ எள்ளு. ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னா எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அவ்வளோ எள்ளு. சின்சியர்லி அப்படின்னா எவ்வளோ எள்ளு இருக்குதோ அவ்வளோ சின்சியர். பணிவு இல்லைங்க. எங்கள் அப்பா சொல்வார், ஆஜிசி அதப் பாட்ஷாயி, பணிவு என்பது ராஜ குணத்தின் முதல் தகுதி. பணிவோடு இருத்தல். ஃபாதர் அப்படி வராரா? ஃபாதர் ஏங்க நீங்கள் அனுபவிக்கிற எந்த இன்பத்தையும் எந்த அக வாழ்க்கை சுகத்தையும் அனுபவிப்பது இல்லைங்க இவங்கெல்லாம். இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, பெர்னாட் ஷா சொல்கிறான், எந்த டீச்சரும் தான் இறைவனிடமிருந்து வாங்கி வருகின்ற முழு ஆயுளை வாழ்வதே இல்லை. அவர்கள் தாங்கள் யாருக்கு பாடம் சொல்லித் தருகிறார்களோ அவர்களுக்காக அதை செலவழித்து விடுகிறார்கள். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒரு டீச்சர். இறை ஆணையாக சொல்கிறேன், இறை சாட்சியாக சொல்கிறேன். என் பிள்ளை ஜெயிப்பதை காட்டிலும் எனக்கு பெருமடங்கு மகிழ்ச்சி என் வகுப்பு பிள்ளை ஜெயிப்பது. நான் அதை உணர்ந்து சொல்கிறேங்க. ஆசிரியர்களை மரியாதை செய்யுங்கள். இதோ இத்தகைய துறவிகளை மரியாதை செய்யுங்கள். இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற பெரியவர்களை உண்மையில் அடையாளம் காணுங்கள். பல நேரங்களில் திரை மறைவில் இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் திரையில் தெரிவதை மட்டும் நம்பி ஏமாந்து விடுகிறோம். அப்படி ஏமாறாமல் இருப்பதற்காகத்தான் கல்வி.
ஒரு பையன் தலையில் இப்படி கொத்தா முடி வளர்த்துக்கிட்டு, கழுத்தில் நிறைய செயின் போட்டுக்கிட்டு, நிறைய மோதிரங்கள் போட்டுக்கிட்டு, நிறைய வளையல் போட்டுக்கிட்டு, சுடிதார் மாதிரி பேண்ட்டை போட்டுக்கிட்டு வந்தான். சூப்பராக படிக்கிற பையனா. கலெக்டர்கிட்ட ஏதோ பேசணுன்னா கலெக்டர் டைம் கொடுத்தாங்க. ஸ்டேஜில் நடக்குது. நடந்து வந்தான். வந்து அப்படியே நின்று இப்படி இப்படி பார்க்குறான். யார? கலெக்டர். இப்படி பார்க்குறான். அப்படின்னு நான் பாருங்க. அதுக்குள்ளே அவன் ஃபோன் அடிச்சிருச்சு. சத்தமாக அலறுது ஃபோன். ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு அடிக்குது சபையில். அதுக்கு கண்டினியூஸ் மியூசிக் வேறு. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். கலெக்டர் இப்படி பார்த்துட்டு போயிட்டாங்க. வாய்ப்பு இல்லை அவனுக்கு, வாய்ப்பு போயிடுச்சு. இப்படி சொல்கிறேன் பாருங்க. we cannot make the second impression. first impression is important. நீ இந்த உலகத்தை இப்படி சொல்கிறேங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும். நல்ல விஷயத்தை குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. அது நம்ம முன்னால் செஞ்சு காட்டாது. ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு என்று சில சவால்கள் வந்து விழுகின்ற பொழுது அதை சந்தித்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் சொல்லிக் கொடுத்த அறங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் நல்லது சொல்லிக்கிட்டே இருங்கிற நான். இது தர்த்தரங்க, இது கேட்காதுங்க, இது எந்த பேச்சையும் உருப்படாதுங்க, இது சொல்லாதீங்க. உருப்படும், வரும், நம்புங்கள். நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரு கப்பலில் ஒருத்தன் புலம்பிக்கிட்டே இருந்தானா, எதுவுமே சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை, நம்ம கப்பல் முழுக போகுதுன்னு. என்ன மாதிரி ஒருத்தன் உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தான். ஹவு டு ட்ரீட் சில்ட்ரன். என்ன தெரியுமாண்ணா, அந்த ஞானி அவனை பிடிச்சி கடலில் போடுங்கடான்ட்டான். கடலில் போட்டோட துடிக்கிறான். சாவறதுக்கு முன்னால் எடுத்து போட்டாங்க மறுபடியும் கடலில் சந்திச்சுட்டு வந்தானா கம்முன்னு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கடலை விட கப்பல் தான் பாதுகாப்பானது. கிவ் ட்ரீட்மெண்ட், கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. குழந்தையை வசப்படுத்துங்கள், கண்காணியுங்கள். கண்காணிப்பது தான் முக்கியம், கண்டிப்பது அல்ல. நாம் பேசுவதை கேட்டு அது உருப்படுறதா நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளை தான் பார்க்குது. இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பாத்ரூம் போனீங்கனாலே முடிஞ்சு போச்சு கதை. போகிறீங்களா இல்லையா? ஆண்கள் போகிறாங்களா? ஏன்னு கேட்டேன் சார். பயமா தனியாக போகிறதுக்கு? இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பயம். எவ்வளோ பாஸ்வேர்டு வச்சுருக்கிறீங்க. முதல்லலாம் ஃபோன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடி வருவாங்க. இப்போல்லாம் ஃபோன் வந்தால் வெளியில் ஓடி போகிறாங்க. இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு ஒரு வக்கீல் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அது கிரிமினல் இல்லை, அது கிரிமினல் கேஸஸை பார்த்துட்டு இருந்துச்சு. பரவி நான் கிரிமினல் கேஸை விட்டேன், ஃபேமிலி பக்கம் வந்துட்டேன். நான் ஏம்மான்னு கேட்டேன். இந்த கிரிமினல் அடிதடியெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. சம்பாதிக்க முடியல. ஃபேமிலி கோர்ட்டில் நல்லா சம்பாதிச்சுக்கிறேன். எப்படி சம்பாதிக்கிற? இங்கே பாரு, ஒரு பொண்ணு ஒரு ஃபோனை வச்சுருந்தா 5 ஆம்பளைங்களோடையாவது பேசிகிட்டு இருக்குது. ஒரு ஆம்பளை ஃபோன் வச்சுருந்தா 10 பொம்பளைங்களோடையாவது பேசிகிட்டு இருக்குது. 2 பேருக்கு எப்போவாவது பிரச்சனை கண்டிப்பாக வருது. டெய்லி எனக்கு 3 கேஸாவது கிடைக்குது. ஒரு கேஸுக்கு 10,000 ரூபாய், டெய்லி 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறோம். சும்மா பேசலண்ணா. பேசுவது தப்பு இல்லை. ஆண்களோடு பெண்களும், பெண்களோடு ஆண்களும் சரி நிகர் சமானமாக வளர வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தவறுகள் செய்யலாம். அதை பாவங்களாகவும் குற்றங்களாகவும் மாற்றிக்கொண்டே வருகிறோம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த கல்விக் கழகமாகட்டும், நம்முடைய குடும்பம் என்ற நிறுவனமாகட்டும், நாம் பின்பற்றும் மதமாகட்டும், நம்மை செலுத்துகின்ற அரசியலாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மிக சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு வழி செய்ய வேண்டும். நீதி என்பது என்ன தெரியுமா? அடுத்தவர்களிடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்வதற்கு பெயர் நீதிமான். நமக்கு நாமே ஒழுக்கமாக இருப்பதற்கு பேர் நேர்மையானவர். நாம் நீதிமான்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல உதாரணங்களாக நாம் இருப்போம், நல்ல முன்மாதிரிகளாக இருப்போம். இன்னும் உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் காலத்தின் எல்லை கருதி நிறுத்துகிறேன். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.